அழகே அழகு சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம மலர் இருந்துட்டு ஒரு 15 முட்டை மட்டும் வேக வச்சிருமதி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னக்கா கணக்கு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? 17 முட்டைக்கா, ஏன் நீங்க முட்டை நைட்ல சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு எதுக்கு முட்டை? எனக்கு அதான் குழம்பு வைக்க போறேன்ல, அதுல கொஞ்சம் குழம்பு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ இந்த வீட்டில் சும்மா தானே இருக்கா, அதனால் அவள் வேலையை பார்த்துக்கிட்டு இப்போ 3 வேளையும் முட்டை அது இதுன்னு தின்னுக்கிட்டு இருந்தா என் குடும்பம் விளங்குமா? அதனால் இவெல்லாம் முட்டை சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வளர்கிற குழந்தைங்க, வீட்டு பெரிய மனுஷங்க, பசங்கன்னு சொல்லிட்டு இவங்க மட்டும்தான் சாப்பிட்ணும். ஏதோ வயசானவன் நான் ஒரே ஒரு முட்டை தான் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் அதிகமாக வேலை செய்கிறதே இவங்க மட்டும்தான். இவங்களை எப்படி நீங்கள் சும்மா இருக்கீங்கன்னு உங்களால் வாய் கூசாமல் சொல்ல முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே, என்ன நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இந்த வீட்டுக்கு ஏதோ நீ தான் மகாராணி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, இவ சும்மா தானே இருக்கா, காலையில் எந்திரிச்சவங்க நைட்டு தூங்க போகிற வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கிறது இவங்க மட்டும்தான். இந்த வீட்டில் குறை சொல்லிக்கிட்டோம் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறதும் நீங்களும் உங்களுடைய ஹஸ்பண்டும் மட்டும்தான். தேவையில்லாமல் இவங்களை பற்றி நீங்கள் தப்பாக பேசாதீங்க. எப்படிக்கா நீங்கள் இவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு இவங்க கிட்ட ஏச்சையும் பேச்சையும் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம்ப முடிச்சிருக்காங்க.